வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். எனக்கு ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலையில் இருந்த ஒரு சில பேர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து மனநிலை மாறிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் பயந்துட்டாரு. ஸோ தலைவர் சுந்தரம் நீக்கினாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா தலைவர் சுந்தரம் நீக்கிறது முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தலைவர் சுந்தரம் நிறைய ரகசியங்களை வந்து சில இதை வந்து சொல்லிட்டாருன்றக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நீக்கினாரு. இப்போ தலைவர் சுந்தரம் காலில் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி உழுவாருன்னு சொல்கிற மாதிரி ஓபிஎஸோட முன்னாள் ஆதரவு புகழேந்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன 2 நாள்லயே தலைவர் சுந்தரத்தை பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள மாவட்ட செயலா பார்த்துட்டாரு. அதுக்கும் மேல அமைப்பு செயலரா பார்த்தீங்கன்னா கூடுதல் பதவி கொடுத்தனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்னப்பா எடப்பாடி பழனிசாமி திடீர்னு எப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி. கேபி முனுசாமி அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு போச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா கட்சி வந்து 2026 ஆட்சி பிடிக்கணும்னா கட்சியில நம்ம பெரும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி கேபி முனுசாமி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நம்ம போச்சர் ஆக்கணும். அப்படியே எடப்பாடி பழனிசாமியா 2026 முதலமைச்சர் ஆக்கணும்னா கண்டிப்பா எப்பயுமே முதலமைச்சர் ஆக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அதிமுக கட்சி இடத்த இன்னொருத்தவங்க பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ கூட்டணிக்கு வர மாதிரி 100 கோடி கேட்கறாங்கப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.